அவர்கள் பசியோட போய் ஒரு சாப்பாட்டை தின்ன போற நேரம் அவங்க யாரை பத்தி யோசிக்கிறாங்க? இந்த சாப்பாடும் இல்லாதவங்க இருக்கிறாங்களே என்று யோசிக்கிறாங்க. இது மறுமை நாளை நம்பியதனுடைய ஒரு வெளிப்பாடு. அப்ப அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற ஒரு பயம் இருக்கிற அதே நேரம் இவங்களை கவனிச்சால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமா சொர்க்கத்தில் இருக்கலாமே என்ற ஒரு ஆசை. இந்த ரெண்டு ஒரு அமல்ல இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன தண்டித்து விடுவான். என்ன கண்ணுக்கு முன்னுக்கு ஒருத்தர் பசியோடு இருந்து நான் வயிறார எப்படி சாப்பிடுறது என்று ரெண்டும் பெறணும். இன்னைக்கு பெற்ற தாய் தகப்பன் சாப்பிட்டாங்களான்னு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத ஒரு காலத்துல வாழும். உறவுகள் இரத்த உறவுகள் சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியாத ஒரு காலத்துல வாழும். மகன் குடும்பத்தோட போய் பிரியாணி தட்டு அவர மகள் அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு அதுக்கு கொஞ்சம் டிசைன் வச்சு அவனோட போட்டோ போறோம் அவனுக்கு ஒரு பொம்மையை போட்டு எல்லாம் போட்டு இப்படி படம் எடுப்பாங்க. இந்த நேரத்துல யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறார்கள். புதுசா ஒரு நோய் பிடிச்சிருக்கு. என்ன அந்த நோய்? எங்கேயாவது போடுறது, கோழி சுடுறது, அந்த கோழியை போட்டோ எடுத்து போடுறது. அதே மாதிரி சில கல்யாணங்கள் நடக்கும். அங்க மாப்பிள்ளோட கிட்ட இருந்து நிறைய தட்டா வந்திருக்கு, நிறைய சாமம் வந்திருக்கு. ஒரு ரூம் ஃபுல்லா அப்படியே இருக்கு சாமம். இப்ப ஒரு மிஸ்கின் இதை பாக்குற நேரம் என்ன நினைப்பாங்க? நம்மளோட கல்யாணம் இப்படித்தான் இருக்கணும். இப்ப கல்யாணத்துல டேட்டா பிக்ஸ் பண்ணி போட்டு போய் கடங்க இருக்காங்க. இஞ்செல்லாம் கடங்க இருக்கிறதுக்கு அக்குதுக்காகவும் உடுப்புக்காகவும் இல்லை, வீட்டை பாத்ரூம் நடக்கவும் இல்லை. கடன் கட்டது பாத்ரூமுக்கு கடன் கட்டு தட்டு வாங்குறதுக்கு, கொட்டி கொண்டு போறதுக்கு, அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு. அப்ப இந்த ஆசை ஒரு மிஸ்கினுக்கு ஏன் வருது? நீங்க பணக்காரர்கள் உங்கள்ட்ட காசு இருக்கு செஞ்சு போட்டு வேலையை பாருங்க. அதை என்னத்தை பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுறது? இது ஒரு மன நோய் தான். இது கோழி சுடுறது, என்னத்தை போட்டோ போடுறது, இதை பார்ப்பாங்களே 4 ஏழை பார்ப்பாங்களே. அப்ப அவங்களுக்கும் அதுல ஒரு ஆசை வருது. பிள்ளைகள் போய் அம்மா அப்பா கஷ்டப்படுத்துறாங்க, அங்க இப்படி செஞ்சிருக்கீங்க, இங்க இப்படி செஞ்சிருக்கீங்க, நாங்க இப்படி செய்ய வேண்டும் என்று கடனாளியாகி கடன்பட்டு இந்த அனாச்சாரங்களை அரங்கேற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது.